பாஜக நேரடியாக எத்தனை தொகுதிகளை போட்டிட்டு சார் கூட்டணி கட்சி இல்லாம சொல்றோம்னா எல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது அதுக்கான ஒரு தனி குழு இருக்கு, தலைவர்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் முடிவுக்கு வரும் பொழுது நிச்சயமா பத்திரிகை நண்பர்கள்ட்ட சொல்றோம். சொல்ல வேண்டியது கடமை, கேட்பது உங்கள் உரிமை. நிச்சயமா சொல்றோம். திருப்பூருக்கு ஆளுநர் வரைய சரியா எங்ககிட்ட தெரிவிக்கல, இது வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காக பண்ணான்னு சொல்லி மூப்பி சாமிநாதன் அவர் அதை பற்றி அமைச்சர் நம்ம மேதக ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் அவங்க ஓகே, நம்ம தமிழ்நாடு ஆளுநர் ரவி அவர்கள் அண்ணன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணன் ஆளுநருடைய வருகை என்பது எல்லாமே புரோட்டோகாலுக்கு உட்பட்டு தான் நடக்கும். ஸ்டேட் புரோட்டோகால் இருக்கு, ராஜ்பவன்ல இருந்து அவங்க இன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆளுநர் அவர்கள் மூப்பே சாமிநாதன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அண்ணே கிளம்பிட்டேன், அண்ணே ஃபிளைட் ஏறிட்டேன், அண்ணே கோயம்புத்தூர்ல இறங்கிட்டேன், அண்ணே நீங்க திருப்பூர்ல இருக்கீங்களான்னு சொல்லணும்னு அவர் நினைச்சாருன்னா ஆளுநர் கடிதம் எழுதிட்டோம். நாங்களும் பொதுமக்களாக ஆளுநர் கோரிக்கை வைக்கிறோம். ஐயா சாமிநாதன் ரொம்ப ஆசைப்படுறாங்க, நீங்க அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடுத்துட்டே வரணும்னு ஆசைப்படுறாங்க ஐயான்னு சொல்லுவோம். ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா இவர்களுக்கு திமுகவுக்கு வெறி பிடித்து சுத்துறாங்க. ஒரு யானைக்கு வந்து எப்படி மதம் பிடித்தால் தன் நிலை அறியாது நடக்குமோ, இன்னைக்கு இவர்களுக்கு பணவெறி, இவர்களுக்கு அரசியல் வெறி, இவர்களுக்கு பதவி வெறி, வெறி பிடிச்சு சுத்துறாங்க. எல்லாம் அவங்க கீழே தான் இருக்கணும், இவங்களை தாண்டி எதுவுமே போகக்கூடாது. அது எல்லாத்துக்கும் பதில் 2024 பாராளுமன்ற தேர்தலை தெரியும். நான் முதல்ல இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன், என்ன ஒரு வருஷமா கத்திக்கிட்டு இருக்கேன். PM ஸ்ரீ பள்ளி 16,000 கோடி ரூபாய் செலவுல இத்தனை பள்ளிகள் இந்தியா முழுவதுமே PM கொடுக்கறாங்க. இன்னைக்கு இணைஞ்சாச்சு. இணைய வேண்டிய கட்டாயம் இருக்கு தமிழ்நாட்டில். 11,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு இந்த மாநிலத்தில். இந்த அரசுக்கு செலவு செய்யறதுக்கு பணம் கிடையாது. 97% இவர்கள் செலவு செய்வது பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் போயிருது. வெறும் 3% மட்டும்தான் கல்வித்துறையில ஆக்கப்பூர்வமான பணிக்கு போகுது. இப்ப PM ஸ்ரீங்கிறது 100% மத்திய அரசு ஒரு மாநிலத்திற்கு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுக்குறாங்க. அதனால இணைஞ்சுதானே ஆகணும். இன்னைக்கு இவங்க டிராமா எப்படின்னா, நாங்க புதிய கல்வியை ஏத்துக்க மாட்டோம் கல்விக் கொள்கையை, ஆனா நாங்களே ஒரு கல்விக் கொள்கையை தயார் பண்ணுவோம். தயவு செஞ்சு உங்க கல்விக் கொள்கையை காட்டுங்கய்யா. புதிய கல்விக் கொள்கை 2020 வந்து 21, 22, 23, 24 இருக்கும். அதை காட்டுங்க. PM ஸ்ரீ பள்ளியினுடைய அடிப்படை நோக்கம் என்னன்னா, பிரதமருடைய புதிய கல்விக் கொள்கை அது PM ஸ்ரீ பள்ளி மூலமாக எல்லா மக்களுக்கும் எடுத்து செல்வது ஒரு முக்கியமான நோக்கம். PM ஸ்ரீக்கு 3-4 நோக்கம் இருக்கு. அது ஒரு நோக்கம். இன்னைக்கு நான் கையெழுத்து போட்டுட்டோம், ஆனா புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்க மாட்டோம். எத்தனை நாளைக்கு இந்த டிராமா? எலெக்ஷன் முடிச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டோம்பா, கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஏத்துருக்கோம். அது வரத்தான் போகுது. அதனால் தமிழ்நாடு அரசு எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. நான் இந்தியா முழுவதுமே புதிய கல்விக் கொள்கையை நோக்கி மாணவர்கள் போறாங்க. அடிப்படை கல்வியினுடைய தரத்தை புதிய கல்விக் கொள்கை உயர்த்துது. எல்லா மாணவர்களும் 21ஆம் நூற்றாண்டுக்கான மாணவர்களை புதிய கல்விக் கொள்கை தயார் செய்யும் பொழுது இப்படி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் மட்டும் தப்பிச்சு போயிடுவாங்க. மாணவர்கள் டிமாண்ட் பண்றாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க பையன் எங்க படிக்கிறாங்க? கான்வென்ட் ஸ்கூலா? தருமபுரி MP பையன் எங்க படிக்கிறார்? உத்தராகண்ட்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஸ்டாலின் ஐயா பேரை எங்க படிக்கிறார்? ஸ்பெயின்லயா ஃபுட்பால் அகாடமி? அவர்களுக்கெல்லாம் தரமான கல்வி வேணும் இல்லைங்களாங்க ஐயா? தரமான கல்வி. உத்தராகண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல், ஸ்பெயின்ல ஃபுட்பால் அகாடமி, இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கான்வென்ட் ஸ்கூல். நம்ம குழந்தைங்க அரசு பள்ளியில தரம் இல்லாம படிக்கணுமா? கொஞ்சம் ஐடியாவை பாருங்க. அதனால் இந்த PM ஸ்ரீ இது ஒரு கையெழுத்து மட்டுமல்ல, தொடர்ந்து பல கையெழுத்தை தமிழக அரசு போட்டுதான் ஆகணும். ஏன்னா அது மக்களுடைய எதிர்பார்ப்பு. அப்படியாங்கண்ணா? அண்ணா நான் கோர்ட் விஷயத்துக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. எனக்கு ஏன்னா உச்சநீதிமன்றமே தன்னுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க, உயர்நீதிமன்றம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதனால் இவர்கள் எல்லோருமே சட்டத்துக்கு உட்பட. தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி 400க்கும் மேற்பட்ட பெட்டிஷன் கொடுத்திருக்கோம் இந்த பர்டிகுலர் இஷ்யூல. FIR ஃபைல் பண்ண சொல்லி எதுவுமே ஃபைல் பண்ணாம இருக்கிறாங்க. அதனால் யாரும் கூட எங்கே இருந்தும் கூட தப்பித்து செல்லவெல்லாம் முடியாது. யார் தவறு செய்திருக்கின்றார்களோ சட்டத்தினுடைய கரம் வந்து கொண்டே இருக்கும் தான் நான் பாக்குறேன். ஒரு மாத காலத்திற்குள் 2வது முறையா கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு பிரதமர் வராரு. அதாவது BJP சார்பா VIP கேண்டிடேட் நிக்கிற மாதிரி ஏதாவது? பிரதமர் பாருங்க, 2-3 வாரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலி போனாங்க. 4 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலியை ஒட்டி இருக்கக்கூடிய நாகர்கோயிலுக்கு போனாங்க. அடுத்த ஸ்கெடியூல் நீங்க என்ன பார்க்கல? ஏன் இதே பல்லடம் அடுத்த மாவட்டம் சேலத்துக்கு போறாங்க 19ஆம் தேதி. அதனால் பிரதமரை பொறுத்தவரை மாதிரி நான் பிரதமர் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இல்லைங்கன்னா, தமிழ்நாட்டில் 39 பிரதமரை பார்க்க வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. பிரதமரும் நேரம் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் நேரம் கொடுக்கறாங்க. கொடுக்கிற நேரத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. ராமநாதபுரம் பிரதமர் போயிட்டு வந்துட்டாங்க, பக்கத்து மாவட்டம் தூத்துக்குடி போயிட்டு வந்துட்டாங்க.
திருநெல்வேலி போயிட்டு வந்துட்டாங்க, நாகர்கோவில். அங்க பாத்தீங்கன்னா 4 மாவட்டத்துக்கு பிரதமர் போயிருக்கிறாங்க. உங்களுடைய ஆசை எல்லா மாவட்டத்துக்கும் கூட்டி செல்ல வேண்டும். நீங்க கொங்கு பகுதி திருஷ்டிகோணத்திலிருந்து நீங்க கேட்கறீங்க, கொங்கு பகுதி சார்பா கேட்கறீங்க. சவுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துக்கும் பிரதமர் இந்த கடந்த 3 மாதத்துல போயிருக்கிறாங்க. கொங்கு பகுதிக்கும் எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை. திருப்பூர் கூட்டிட்டு வரணும். குறிப்பா ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் திருப்பூரில் நடத்த வேண்டும் என்கின்ற எங்களோட ஆசை இருக்கு. ஆனால் இதுவும் விரைவில் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உத்தரப்பிரதேசம், குஜராத் போன்ற வட மாநிலங்களில் செய்யற சலுகையை தமிழகத்தில் செய்யறதுலன்னு சொல்லி முன்னால அந்த மத்திய அமைச்சர் ராசா குற்றம் சாட்டி. மத்திய அமைச்சர் ராசா என்னன்னு அவர் அமைச்சரா இருக்கும்போது அவருக்கே சலுகை பண்ணிக்கிட்டாரு. 1,76,000 கோடி ஊழல் செஞ்சாங்க, இன்னும் அப்படியே சுத்திட்டு இருக்காங்க. அதனால் ராஜா அவர்கள் என்னன்னா வர ஏன் சத்தமா பேசுறாங்கன்னா சீட்டுக்கு கொடுக்காம போயிருவாங்க திமுக. இந்த மாதிரி சத்தமா பேசினா தான் ஸ்டாலின் ஐயா காது கேட்கும். அதனால் ராஜா அவர்கள் என்ன பேசினாலும் டெய்லி ஹியரிங் 2G கேஸ்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப சிபிஐனுடைய ஆர்குமெண்ட் பிரசன்டேஷன் கடந்த 3 நாட்களா போயிட்டு இருக்கு. அதனால் விரைவில் தீர்ப்பு வரும் என்று சாமானிய மனிதனாக நானும் பார்க்கிறேன். ஏன்னா ஊழல் செஞ்சுட்டு அவங்க இந்த பேசிட்டு இருக்கிறாங்க. ஏதோ பெரிய நேர்மையான நாணயமான மனிதனை போய் பேசுறாங்க. பார்ப்போம், இன்னும் 1-2 மாதம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்புறம் தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப அண்ணாமலை நீங்க குற்றம் சுமத்தக்கூடாது. நான் சாமானிய மனிதனாக யூகிக்கிறேன். டெய்லி ட்ரையல் போது சிபிஐ ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கால்குலேட் பண்ணி பார்க்கிறேன் தீர்ப்பு எப்போ வரலாம். ஏப்ரல் 1st வீக்கோ 2nd வீக்கோ வரலாம். அப்ப தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப்புறம் அமாவாசைக்கு ஐயருக்கு முடிச்சு போடுற மாதிரி நீ முடிச்சு போடுறாரு. நான் உங்களை போல யுகிச்சு சொல்றேன். பாரத் ஜோடோ யாத்திரை இன்றைக்கு நிறைவு விழா இந்தியா கூட்டணியின் மாநாடாகவும் நடக்குது. கஷ்டப்பட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எங்கேயும் அதற்கு எழுச்சி இல்லை. போரிடத்தெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க, போரிடத்தெல்லாம் மோடி வாழ்கன் தான் கோஷம் போடுறாங்க. அதுதான் ராகுல் காந்தி அவர்களுடைய 2வது யாத்திரை. அப்படித்தான் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அடிச்சு பிடிச்சு அவரு பாம்பேக்கு போறாங்க, எல்லாம் ஒன்னா நிக்கிறாங்க. அதான் மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. அதாவது இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே ஐயா சொன்னாங்களே, மோடி அவர்கள் டீ தான் வித்தாங்க, ஆனா இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க நாட்டை வித்துட்டாங்க. அவங்க தான்